ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு எபிசோடோடைய ரிவ்யூ அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அஃபிஷியலான ஓட்டிங் இரவு நேரப்படி என்னென்ன லீடிங்கில் இருக்காங்க அப்படிங்கிறதை பற்றி யார் யாரெல்லாம் வந்து என்னென்ன பொசிஷன் அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ வேறு லெவலில் இன்றைக்கான எபிசோடு அப்படிங்கிறது தான். ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, பணப்பெட்டியில் ஒரு ட்விஸ்ட்டு. அப்புறம் இன்றைக்கி உள்ளே நுழைந்த படக்குழுவினர், அதாவது ராஜு அவர்கள், லாஸ்லியா அவர்கள் உள்ளே வந்தாங்க. அப்புறம் பணப்பெட்டி தூள் கிளப்பிட்டாங்க, வேற லெவல். கடைசியாக அன்ஷிதா உள்ளே வந்தது. ஸோ மொத்தம் இவ்வளோ பேர் தான் இன்றைக்கி உள்ளே வந்திருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப ஈகராக எதிர்பார்த்தேன் ராணவ் அண்ட் மஞ்சரி வருவாங்கன்ட்டு. பட் அவங்க வரல. ஸோ நாளைக்கு மேபி எல்லாருமே வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். தீபக், அருண், ரணாவ் அண்ட் நம்ம மஞ்சரி. ஸோ அடுத்து நாளைக்கு இருந்துட்டு ஒரு 2 days வரைக்கும் இருப்பாங்க. தேர்ஸ்டே வரைக்கும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே. ஸோ தேர்ஸ்டே மேலே எல்லோரும் வந்து கிளம்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல். அதுக்கடுத்து பணப்பெட்டி எடுத்துகிட்டு போகிறவங்க ஃபினாலில் வந்து அதற்கான ஒரு பயண வீடியோ போட்டுட்டு அப்படியே எக்ஸிட் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஓகேவா? ஸோ இப்போ ஒருத்தர் பணப்பெட்டி எடுத்துகிட்டு போகிறவர் தான் பணப்பெட்டி எடுத்துகிட்டு போகிற மாதிரி கணக்கு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அடுத்து டாப் 5 உள்ள ஸ்டேஜுக்கு அதில் 2 பேர் எவிக் பண்ணி டாப் 3 ஸ்டேஜுக்கு நிப்பாட்டிடுவானுங்க. எனக்கு தெரிஞ்சு துகுமரன், சௌந்தர்யா, ஜாக்லின் 3 பேருமே ஸ்டேஜில் நிற்பாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. இப்போதைக்கு அதான் சினாரியோ. அப்படி தான் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். விஷாலும் வெயிட் பண்ணிடுவாங்க. விஷாலை அந்த 4-5 வந்து கிளம்பிடுவான்னு நினைக்கிறேன். பணப்பெட்டி எடுக்கலைன்னா ரயானையும். ஸோ என்னன்னு தெரில, பயங்கர கன்ஃபியூசிங்காக இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் நம்ம சொல்லவே முடியல. அந்த லெவலுக்கு தான் வந்து இந்த கேம் வந்து போயிட்டுருக்கு, ப்ராக்ரஸ் ஆகுது அப்படிங்கிறது தான். சரியா? ஸோ இன்றைக்கி எபிசோடில் ஓப்பன் பண்ணால் சும்மா பொங்கல் செலிப்ரேஷன்ஸுக்கு பயங்கரமான ஒரு பாட்டை போட்டு எழுப்பி விட்றாங்க. ஸோ போட்டுட்டு எல்லோரும் ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து திடீர்னு ஒரு மியூசிக் போடுறானுங்க. உள்ளே வந்தது பார்த்தா ராஜு பாய். ஸோ ராஜு பாய் உள்ளே வந்துட்டு அவருடைய எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறத பேசுகிறாரு. அவருடைய படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு. இதில் என்னென்னா, டிஸ்னி ஹாட் ஸ்டார் வந்து சப்போர்ட்டிவாக தான் இருக்காங்க தவிர அவங்க டிஸ்னி ஹாட் ஸ்டாருக்காக ஒரு படம் பண்ணி கொடுக்கல. பிக் பாஸ் முடித்தா கூட அந்த கண்டஸ்டன்ஸை அவங்க மதிக்கவே இல்லை. பார்த்தீங்களா? யூஎஸ்லேருந்து ஒரு ப்ரொடியூசர் எடுத்து வந்திருக்காரு ராஜு. ஸோ உள்ளே வந்து அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ், அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு டாஸ்க்கு, 2 டீமாக பிரித்து பொங்கல் யார் அதிகமாக வைக்கிறா, பொங்கி வருது அப்படின்ற மாதிரி டாஸ்க்கை கொடுக்குறாங்க. ஸோ அதை முடிச்சுட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தை போட்டு ட்ரெய்லர் பார்த்துட்டு எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டாங்க. அடுத்து லாஸ்லியா அவர்கள் உள்ளே வராங்க. அவங்க ஒரு போர்ஷன். ஸோ அவங்க உள்ளே வந்து பிக் பாஸ் கூட அந்த ஒரு சின்ன அரட்டை. பிக் பாஸ் ரொம்ப கொஞ்சிட்டு இருந்தார். ராஜு கிட்ட காட்டின அத்தனைக்கு வின்னர் அவர் ராஜு. லாஸ்லியா கிட்ட வந்து ரொம்ப கொஞ்சிட்டு இருந்தார். என்ன நியூஸ் படிங்க அது இதுன்னு சொல்லி கலாய்ச்சிட்டு அப்படி போயிட்டு இருந்துச்சு. ஸோ அவங்களுடைய ஒரு படம் வந்து ப்ரொமோஷன்ஸ்க்கு அவங்க வந்திருந்தாங்க. ஸோ ராஜுக்கு பன் பட்டர் ஜாம், அவங்களுக்கு வந்து ஹவுஸ் கீப்பிங் ஏதோ ஒன்று ஒரு படம், அதை வந்து ப்ரொமோட் பண்ண வந்திருந்தாங்க. ஸோ இந்த 2 தான் மெயினான என்ட்ரி. உள்ள அவ்வளோ நேரம் உட்காந்து பேசி 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 அப்புறம் பவித்ராவுடைய ஒரு ஃபைட். அதில் யார் பக்கம் தப்பு யார் பக்கம் நியாயம் அப்படின்றதை தாண்டி பவித்ராவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ யாரும் புரிந்து கொள்ளவில்லை. ஏன்னா அந்த வீட்டில் வந்ததுலேருந்தே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது, இந்த மாதிரி நம்ம பண்ணுவோம்ல, அந்த மாதிரியே வந்து ரொம்ப ஓசிடி இருக்கிறதுனால உடனே பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் அதை பண்ண மாட்டாங்கங்கிறது தான் அவங்களுடைய குற்றச்சாட்டே. யாருமே பண்ண மாட்டீங்களடா, நான் தான் எப்பயும் போல் இனிஷியேட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பேசுகிறாங்க. அது கரெக்டான பாயிண்ட் தான். ஏன்னா பவித்ரா சொல்கிறது 100க்கு 100 உண்மையான ஒரு டாபிக். அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ, தட் இஸ் ட்ரூ. ஓகே? ஸோ அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அப்போ முத்துக்குமரன், சௌந்தர்யா எல்லாம் வந்து பயங்கர டென்ஷனாக வராங்க. அந்த மாதிரி விடுமா ஏமா அப்படின்ட்டு. சௌந்தர்யா சொல்கிறாங்க, அப்போனா வேலை பார்க்குறவங்க எல்லாமே உனக்கு என்ன எப்படி தெரியுது, அவங்கள சொல்ல அதை பொத்தாம் பொதுவா யாருமே வேலை பார்க்கல, நாங்களாம் வேலை பார்க்குறோம் அப்படின்றாங்க. சௌந்தர்யா வேலை பார்க்குறாங்களா? சரி, ஏதோ சொல்லிட்டு போகுது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதில் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, பவித்ராவுடைய டிமாண்ட் வந்து ரொம்ப ஃபேக்டான ஒரு விஷயம் தான். ஏன்னா அந்த வீட்டில் வேலை செய்கிறது அப்படிங்கிறது வராது எவனுக்குமே. சுட்டு போட்ட சோம்பேறியாக தான் இருப்பாங்க. அதை முத்துக்குமார் என்ன சொல்கிறாரு, தன்மையாக விளக்க சொல்கிறார். அதை எப்படி விளக்க முடியும்? நீங்கள் வேலையை பார்க்க மாட்டேங்கிறது அவங்களுடைய கோவம். அது நியாயமான கோவம். பவித்ரா இந்த சைடு வந்து நான் பவித்ராவோட தான் நிற்பேன். கரெக்டான பாயிண்ட்டு தான். என்ன கொஞ்சம் தொணை. பட் என்ன பண்ணுறது, இவங்க பண்ண மாட்டாங்கிறப்ப தொணன்னு பண்ணி தானே ஆகணும். அதான் என் உலக வழக்கம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இது ஒரு ஃபைட் நடந்துச்சு. அப்புறம் ரயான் ரஞ்சித்துக்குள்ளே ஒரு சின்ன இஷ்யூ, அவர் ஏதோ கதையை சொல்லி இவன் ஈஸியாக டைட்டில் டிக்கெட்டு ஃபினாலே வின் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி
சொன்ன மாதிரி இவன் சிவகுமார் அதை மிஸ்இன்டர்பிரட் பண்ணி வேறு மாதிரி பேசுகிற மாதிரியும் அவங்க 2 பேருக்குள்ள ஒரு சின்ன விஷயம். அதை வந்து ஜாக்லினும் சௌந்தர்யாவும் கொஞ்சம் புரிய வைக்கிறாங்க. அந்த மாதிரி நடந்துச்சு. ஆனால் ரயான் இந்த ஹவுஸ் கீப்பர் அந்த படத்தில் நடிச்சிருக்கான். இதுதான் கண்டஸ்டண்ட்டுக்கு படத்தை ரிலீஸ் பண்ணுறது, கண்டஸ்டண்ட்டே உள்ளே இருக்கான் அப்படிங்கிறது பெரிய விஷயம். அது ரயானுக்கு வந்து ஒரு வாழ்த்துக்கள். ஏன்னா அது வந்து யாராலையும் அவ்வளோ தூரம் வந்து பண்ண முடியாது அப்படிங்கிறது. அடுத்து பணப்பெட்டி வைக்கிறாங்க. பணப்பெட்டி சும்மா ஓன் ட்விஸ்ட்டா ஏன் ட்விஸ்ட்டா கொக்கா மொக்க ட்விஸ்ட்டு வேறே லெவல். சும்மா கிடையாது, பயங்கரம். நீ எடுத்துகிட்டு உள்ளே வரலன்னா வெளியே போயிடுவா அப்படியே, அவ்வளோதான். அதே மாதிரி எடுத்துகிட்டு நீ உள்ளே வர முடியல, இல்லை எடுத்துகிட்ட உள்ளே வரும்போது கரெக்டாக பூட்டிடுது, இல்லை எடுக்காமல் வந்துட்ட, எப்படி வேணாலும் நீ வெளியே போயிட்டு உள்ளே வரலன்னா நீ காலி. அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. இது வந்து அன்ஃபேர் நான் சொல்லுவேன். ஏன்னா பெண்களுக்கு இப்படி ஓட முடியாது. அதுக்கு என்ன பிக் பாஸ் நாளைக்கு பண்ணுறாருங்கிறத நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ பூரா பயில வேறு நாளைக்கு வந்துடுவேன். ஸோ யார் பெட்டி எடுத்துகிட்டு போகிறா அப்படிங்கிறதே தெரில. முத்துலாம் போய் எடுப்பாங்கிற நான் எதிர்பார்க்கவே இல்லை. டபால்னு சொன்னோடனே சரி ஓகே, ஏன்னா ப்ரைஸ் மணிலேருந்து போகணுன்னே முத்துக்கு ஒரு பிளான் ஆகிடுச்சு. சரி மக்களுக்கு நம்ம காட்டணும் யாருன்ட்டு, வாடா ஓடுவோண்டா. உயிரை கொடுத்து ஓடுறேன், வேறு லெவலில் ஓடுறேன், தெருக்கி விட்டு ஓடுறேன், பின்னிட்டேன். அடுத்து ரயான் எடுத்திருக்கானா 2 லட்ச ரூபா. ஸோ இந்த மாதிரி இன்றைக்கான வரல, நாளைக்கு வரும்னு நினைக்கிற எபிசோடில். ஸோ பின்னி எடுத்துட்டாங்க. சரியா, முத்து வந்து அந்த டெடிக்கேஷன், அவனுடைய ஹார்ட் ஒர்க். என்னடா பிஆர்இஆர்ன்றீங்க, ஒய்யால் நான் வந்திருக்கேன்டா அப்படின்ற மாதிரி இறங்கி அடிச்சது அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஷாக். அதுவும் 12 செகண்டில் ஓடினதெல்லாம் வந்து வேறு லெவலு. ஸோ ரயான் எந்த இதில் ஓடினார் நாளைக்கு தான் தெரியும். பட் நான் சொல்கிறேன், அந்த மாதிரி வந்து எல்லாத்துக்கும் ஸ்டன் ஆகிட்டாங்க. என்னடா முத்துக்குமரனா அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்தளவுக்கு கேம் சேஞ்ச் பண்ணிட்டா நிறைய ஓட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறது தான். இன்றைக்கி டெலிகாஸ்ட் பண்ணி நாளைக்கு பாருங்கள் ஓட்டு பிச்சுக்கும். நாளைக்கு காலைல நான் மேக்ஸிமம் 11 மணிக்கு அஃபிஷியல் ஓட்டிங் வந்தோடனே போடுறேன். பட் பயங்கரமாக இருக்கும், நான் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. அடுத்தது முடிஞ்சோடனே அன்ஷிதா சேச்சி என்ட்ரி. ஸோ அன்ஷிதா உள்ளே வந்துட்டு வன்மத்தை கக்கிறேன்னு சொல்லிட்டு ரவியோடைய பிஆர், முத்துக்குமரன் தான் ரவியோடைய பிஆர் பண்ணிட்டாங்க. இது சௌந்தர்யாவுக்கும் பிஆர் இருக்குங்கிறத அக்செப்ட் பண்ணிட்டாங்க. தட் இஸ் குட். சரியா, பட் முத்துக்குமரனுக்கு அது பிஆர் இல்லை, ரவீந்தர் இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுறாரு. அதான் முத்துக்குமரன் புரிய வைக்கிறான். எனக்குன்னு நான் காசு கொடுத்து யாரையும் செட் பண்ணல அப்படின்ட்டு அதை புரிய வச்சு ரவீந்தர்கிட்ட வந்து இனிமேல் பேசாதீங்க அப்படின்னா. ரவீந்தர் வந்து இந்த அன்ஷிதா அப்படி பண்ணுறான், நான் பேசணும்னு பார்க்குறேன் அப்படின்ட்டு இருந்தார். சுனிதா வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. நோ, கிளியராக சொல்லிட்டான், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டான். நீங்கள் பேச செஞ்சு பேசாதீங்கன்னுட்டான். முடிஞ்சு போச்சு அந்த இஷ்யூ. அடுத்து இந்த விஷால் தர்ஷிகா அந்த இஷ்யூ வந்து நடந்துட்டு இருந்ததில்ல. இப்போ அன்ஷிதா உள்ளே வந்துட்டு நோ சொல்ல பழகிக்கோ, சரியா, நீ பண்ண தப்பே இல்லைடா, நான் கரெக்டாக தான் பண்ணாருக்கா அப்படின்ற மாதிரி அவன்கிட்ட போய் தஞ்சம் அடைந்து. அடுத்து தர்ஷிகா ரிக்ரெட் பண்ணுறேன்டா, சி இவங்க கூட இருந்ததுக்கு அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு சைடு ஃபீலு. அப்புறம் தர்ஷிகா அன்ஷிதா விஷால் அவங்க ஒரு பக்கம் ஓரம் நடந்துட்டு இருப்பாங்கல்ல. நான் என்ன பண்ணுறேன்னு தெரியுமா, அந்த விஷால் பையன் இருக்கான் பாருங்க, அப்படியே போய் ஒரு ஆள் பிடிச்சிக்கிட்டு நான் என்ன பண்ணேன் தெரியுமா, என்னை ஏன்ட்டு அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே, ஏன்னா பொம்பளை தவிர வேறு யார்ட்டையும் பேச மாட்டேடா வேண்டாண்டி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சரியா, இவளுக்கு அப்படியே அர்ணாவுக்கு நோ சொல்லியிருக்க வேண்டியதானே. அப்போ அர்ணாவுக்கு ஸ்ட்ராங்காக நோன்னு ஸ்ட்ராங்காக சொல்லலாம். அடுத்து பிஆரை பற்றி சுனிதா வேணும். சுனிதா ஒரு கேள்வி கேட்குறா, பிஆர்னா என்னன்னு கேட்குறா. அதுக்கு பதில் இல்லை. அவள் போடுவா, அவள் இந்த இடத்துல போடுவா, இந்த இடத்துல போடுவா, எந்த போடுவா, காசு கொடுத்து பிஆர் செட் பண்ணி அவ்வளோ தூரம் புரிய வைக்கிறா சுனிதா. இது மரமண்ட மாதிரி ஜாக்குக்கு நான் ட்வீட் போட நடிக்கிறாங்க, முத்துக்குமரனுக்கும் இருக்குது அப்படின்ற மாதிரி சும்மா என்னத்தையோ உடம்பிட்டு இருக்கா. யாரா அவள் கோமாளி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு இலவும் தெரியல. இதுதான் இன்றைக்கி எபிசோட். சரியா, அஃபிஷியல் ஓட்டிங்கில் நம்பர் 1 முத்துக்குமரன். சரியான லீடிங்கு. கிட்டத்தட்ட சௌந்தர்யா தொடவே முடியாத அந்த அளவுக்கு போயிட்டான். 2வது சௌந்தர்யா, 3வது ஜாக்லின் வந்திருக்காங்க. விஷாலை இறங்கிட்டாங்க கீழே. பட் 2 பேரும் உள்ள டஃப் காம்படிஷன். அதாவது 1க்கும் 2க்கும் நல்ல டிஃப்ரென்ஸ், 2க்கும் 3க்குமே நல்ல டிஃப்ரென்ஸ், 3க்கும் 4க்கும் கொஞ்சம் டைட். ஜாக்லினுக்கும் விஷாலுக்கும். அடுத்து பவித்ரா. இதுதான் வந்து அஃபீஷியல் ஓட்டிங்கில் நமக்கு கிடைத்த தகவல். ஸோ ரயான் இந்த வாரம் பெட்டி எடுக்கலைன்னா ஊதிடுவாங்க, சங்கு அப்படின்ற மாதிரி ஊதி விட்டுருவாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ டாப் 5 would be முத்துக்குமரன், சௌந்தர்யா, விஷால், ஜாக்லின் மற்றும் பவித்ரா. இந்த 5 தான் போகும். பெட்டியை எடுத்தாலும் தப்பிச்சிடுவான். எடுக்கலைன்னா பவித்ரா எடுத்துட்டான்னா இவன் உள்ளே போயிடுவான். ஆனால் டாப் 5 போயிடுவான், ஆனால் வெளியே வந்துடுவான். அந்த மாதிரி தான் வந்து கதை இருக்குது இப்போதைக்கு. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ கைஸ், குட் பை.